இப்போது ஏன் அந்த தலையிலலாம் முடியெல்லாம் வழுக்க விழுது, சொட்டை விழுது? இது என்ன பெரிய சொட்டை விழாமல் தடுக்கிறது பெரிய 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 விஷயமா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாருமே தலைமுடி நல்லா நிறையா வாழ்நாள் முழுதும் வச்சுருக்க முடியும். நிறைய தலைமுடி வச்சுருக்க முடியும். அப்போ நம்மளால் நிறைய பேருக்கு ஏன் சொட்டை விழுது, முடி விழுது, முடி உதிருது அப்படின்னா, நம்முடைய கவனம் நம்ம சாப்பிட்ற மலிவான உணவுகள் தான் காரணம். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் வந்து இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பஜ்ஜி, சமோசா, பப்ஸு, பேக்கரி, இனிப்பு உணவுகள், கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, மாமிசம், பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா இந்த மாதிரி சாப்பிட்றோம்ல. இது வந்து சாக்லேட்டு இந்த மாதிரி சாப்பிட்றது, இந்த மாதிரி உணவுகள் வந்து நமது உடலுக்கு தீங்கு, நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் இதை சாப்பிட்ற வழக்கம் உடையவர்களால் தங்கள் உடலுக்கு அவங்க நல்லதே யோசிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு செயலை செய்கிறாங்க. என்ன செயல்? அவங்களுக்கு உடலுக்கு தீங்கு செய்கிற செயல்களை செய்துவிட்டு எப்படி நல்லதை பற்றி யோசிக்க முடியும்? நம்ம உடம்புக்கு எப்படி நல்லது செய்யலான்னு எப்படி? நீங்கள் செய்கிற செயலே தீங்கு செய்வதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி நல்லது செய்கிறத பற்றி நீங்கள் யோசிப்பீங்க? அதனால் வந்து அப்போ உங்கள் உணவு முறையை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா, மலிவான உணவுகளை சாப்பிட்றத நிறுத்திட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் உடம்புக்கு அப்போ நீங்கள் அதாவது மலிவான உணவுலாம் இட்லி, பூரி, பொங்கல், தோசை தான் சொல்கிறேன். அதெல்லாம் சாப்பிட்ற நீங்கள் நிறுத்திட்டாலே நிறுத்திவிட்டு நல்ல சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகள், காய்கறிகள், வேக வைக்கப்பட்ட காய்கறி கூட்டு, காய்கறி பொரியல், அந்த மாதிரி நல்ல உயர்தரமான சமைத்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பழங்கள், காய்கறிகள் ஒரு 50% சமைத்த உணவுகள், 50% பழங்கள், காய்கறிகள் இப்படி சாப்பிட்டாலே உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு ஒரு கவனம் வந்துடும். உங்கள் உடம்புக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் வந்துடும். அது எப்படி வருதுன்னா, நீங்கள் உண்ணுகிற உணவு உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி நீங்கள் இப்போ மாற்றிட்டீங்க. நீங்கள் உண்ணுகிற உணவை வந்து உங்கள் உடம்புக்கு நல்லது செய்கிற மாதிரி நீங்கள் அதை மாற்றிட்டீங்க. அதனால் உங்கள் உடம்புக்கு இப்போ நல்லதே நிகழப்போகிறது. அதனால் நல்லது செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் வந்து விடுகிறது. இப்போ முரண்பாடு இல்லை. முன்னாடி என்னடான்னா இட்லி, பூரி, பொங்கல்லாம் சாப்பிடும்போது நீங்கள் உங்கள் உடம்புக்கு தீங்கு செய்து கொண்டிருந்தீர்கள். அதனால் உங்களால் உங்கள் உடம்புக்கு தீங்கை பற்றி தான் யோசிக்க முடியும். உங்கள் உடம்புக்கு எப்படியெல்லாம் தீங்கு செய்யலாம் என்பது பற்றி தான் நீங்கள் யோசிப்பீர்கள். நீங்கள் உணவு எதுவாக இருக்கிறது என்பது தான் அங்கே அடிப்படையாக இருக்குது. அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து மலிவான உணவுகளை சாப்பிட்றதில்ல, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பஜ்ஜி, சமோசா, பரோட்டா, பிரியாணி, பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல அப்படின்னா, அப்போ அது பிறகு காய்கறிகள், வேக வைக்கப்பட்ட காய்கறி பொரியல், கீரை கூட்டு, கீரை பொரியல், அதுமாதிரி பழங்கள், காய்கறி, மாமிசம்லாம் இதெல்லாம் சாப்பிட்றீங்க, மாமிசம் சாப்பிடுவதில்லை. இப்படியெல்லாம் இருக்கும்போது உங்கள் உடம்புக்கு இப்போ நீங்கள் நல்லது செய்ய தொடங்கிட்டீங்க. அப்போ நல்லது செய்கிற பற்றி தான் யோசிப்பீங்க. உங்கள் உடம்புக்கு என்னெல்லாம் நல்லது செய்யலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. வேறு என்ன புதுசாக நல்லது செய்யலாம் அப்படின்னு யோசிப்பீங்களா? அப்போ தான் வந்து தலைமுடியில் உங்களுக்கு ஒரு கவனம் வரும். தலைமுடி அது நாள் வரைக்கும் தலைமுடி உதிர்ந்து கவலையாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். ஆனால் அந்த தலைமுடி உதிராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாது. அதை பற்றி தேடவே மாட்டீங்க. அதை பற்றி அக்கறை உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. அப்போ எப்போ நீங்கள் வந்து இந்த மலிவான உணவுகளை உண்பதே அது காரணம் வந்து உங்களுக்கு அக்கறை இல்லாமல் போன காரணம் மலிவான உணவுகள் தான். உங்கள் உடம்புக்கு நீங்களே தீங்கு செய்கிற ஒரு நடைமுறை தான் அது காரணம். அதனால தான் உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது செய்வதை பற்றி உங்களால் யோசித்து கூட பார்க்க முடியல. அதனால் வந்து நீங்கள் மலிவான உணவுகளை சாப்பிட்றத விட்டுட்டு சமைத்த உணவுகளிலேயே உயர்தரமான உணவுகளை சாப்பிடும்போது உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது செய்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. அதில் ஆர்வம் வந்துடும். அந்த ஆர்வம் அதிகரிக்க அதில் உங்கள் உடம்பு முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க. உங்கள் உடம்பை முழுமையாக கவனிப்பீங்க. அது வரைக்கும் கவனிக்க முடியாமல் இருந்தது. முடி கொட்டும், அது கொட்டும், இது கொட்டும், குண்டாகும், நடக்க முடியாது, மூட்டு வலி, அது இது வரும். ஆனால் உங்கள் உடம்பை கவனிக்க முடியாது. ஆனால் வலியால் அவஸ்தைப்படுவீங்க உங்கள் உடம்புல. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்போது நீங்கள் உங்கள் உணவு முறையை நீங்கள் மாற்றும்போது நீங்கள் சமைத்த உயர்தரமான உணவுகளை சாப்பிட்றீங்க. அப்படிங்கும்போது இப்போ உங்கள் மனசில் ஒரு கருத்து வந்துடுது. என்னென்னா உங்கள் உடம்புக்கு இப்போ நீங்கள் நல்லது செய்கிறீங்க அப்படிங்கிற கருத்து உருவாகுது. அது மேற்கொண்டு அந்த நல்லது உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது செய்கிற அந்த நடைமுறை மேலும் மேலும் அதிகரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகிறது. ஆர்வம் அதிகமாகும்போது உங்கள் உடம்பை நீங்கள் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க. தலைமுடி, பற்கள், இப்படி எல்லா விஷயத்தையும், தொப்பை விடாமல் இருக்கணும், இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்கள் உங்கள் உடம்பை ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தலைக்கு என்ன பண்ணணும், பற்கள் உறுதியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், தலைமுடி கொட்டாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், இப்படி எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. படிப்படியாக உங்கள் முழு உடலையும் நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. முழு உடலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்போ கொண்டு வரீங்கன்னா, இந்த மலிவான உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது, போதை உணவுகளை சாப்பிடக்கூடாது. சமைத்த உயர்தரமான உணவுகளை இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடம்பை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து உங்கள் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் என்னென்ன தேவை அதில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க.
கவனம் செலுத்தி அதுக்கு நல்லது செய்ய தொடங்குவீர்கள். நல்லது செய்ய தொடங்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையாக பார்க்கும். தலைமுடிக்கு ஒரு கவனம் செலுத்துவீங்க, பற்களுக்கு ஒரு கவனம் செலுத்துவீங்க, தொப்பைக்கு ஒரு கவனம் செலுத்துவீங்க, மூட்டு வலி வராமல் இருக்க ஒன்று பண்ணுவீங்க. இப்படி உங்கள் உடம்புக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் முழுமையாக அதற்கு ஒரு அக்கறை எடுத்து கவனம் எடுத்து செய்வீர்கள். அதில் அப்போ தான் இந்த தலைமுடி உதிர்வதற்கெல்லாம் என்ன காரணம்னு உங்களுக்கு தெரிய வரும். அதை தடுப்பதற்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிறதும் உங்களுக்கு தெரிய வந்துடும். ரொம்ப எளிதான வழி தான். தலைமுடி அந்த தலைப்பகுதி அரிப்பு, மேல் தோல் தலையில் உள்ள அந்த முடி முளைக்கிற தோல் ஆரோக்கியமாக சுத்தமாக இருக்கணும். அதில் புண்ணு, அரிப்பு எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி அந்த தலை உச்சந்தலையை அல்லது தலைப்பகுதியை நம்ம சுரண்டணும் அப்படின்னா வலிக்கக்கூடாது. அப்போ அந்த தோல் வீக்காக இருக்குது, புண்ணாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். புண்ணாக இருந்ததுன்னா அந்த தோல் உள்ள முளைக்கிற முடியெல்லாம் கொட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் தலைப்பகுதியில் தோல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். அதில் அரிப்பு எதுவும் இருக்கக்கூடாது, புண்ணு எதுவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தால் முடி கொட்டாது. அதனால் என்ன பண்ணணுன்னா, தலைமுடி அதிகமாக கொட்டுறவங்க என்ன பண்ணால் வருஷத்தில் ஒரு வாட்டி மொட்டை போட்டுருங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மொட்டை போட்டுட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் தலைக்காக செய்கிற அத்தனை சிகிச்சைகளையும் எளிதாக செய்யலாம். ஒரு வெந்தயம், கடலை மாவெல்லாம் கலந்து அரைத்து தலையில் பூசுறீங்க அப்படின்னா அது நல்ல வேர்க்கால்கள் படுற மாதிரி, முடியில் வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்லா தேய்க்கலாம். அது ஏன்னா நீங்கள் மொட்டை அடிச்சிருங்க. மொட்டை அடிக்கிற அந்த காலகட்டத்தில் வருஷத்தில் ஒரு வாட்டி மொட்டை அடிச்சிங்கன்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மொட்டை அடிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் தலைமுடிக்கு சிகிச்சை செய்வது எளிது. ஏதாவது வெந்தயம் போயிட்டு இந்த தோல் ஆரோக்கியத்தை பராமரிக்கணும். தலையில் உள்ள அந்த தோல் இருக்குல்ல, முடி முளைக்கிற அந்த தோல் கொஞ்சம் கூட பாதிப்பு இல்லாமல் ஊட்டச்சத்து மிகுந்ததாக, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானதாக, புண்ணு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்தளவுக்கு ஆரோக்கியமான ஒரு தோலாக மாற்றுவதற்கு மொட்டை போட்டிருந்தால் வசதியாக இருக்கும். மொட்டை போட்டால் நீங்கள் ஒரு தலைக்கு ஏதாவது வெந்தயமோ அரைச்சி தடவுறீங்க அப்படின்னா நல்ல வேர்க்கால்களில் நல்லா படும். நல்ல தினமும் அதை நல்லா கவனிக்கலாம். அதனால் வருஷத்தில் ஒரு நாள் மொட்டை போடுறது, ஒரு முறை மொட்டை போடுவது ரொம்ப நல்லது. தலைமுடி ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். இப்படி நம்முடைய கவனம் தான் இங்கே மிக முக்கியமானதாக இருக்கிறது. நம்முடைய கவனம் வெவ்வேறு வழியில் திரும்பி கிடக்குது. நமது உடல் மீது நம்மால் கவனிக்க முடியவில்லை, நமது உடலின் மீது அக்கறை கொள்ள முடியவில்லை. ஆனால் நமக்கு கவலை இருக்குது, தொப்பையாக இருக்குது, குண்டாக இருக்கிறோம், எல்லா கவலையும் இருக்குது. முடி கொட்டுது, பல்லில் சொத்தை இருக்குது, எல்லாம் கவலை இருக்குது, எல்லா கவலையும் இருக்குது. ஆனால் இத்தனையும் ஆரோக்கியமாக வச்சுக்க நம்மளால் ஏன் முடியலை அப்படின்னா, நமது உடலை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியவில்லை. நமது உடலை நாம் முழுமையாக ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியவில்லை. நம்முடைய கவனம் வேறு எங்கேயோ இருக்குது, வேறு எங்கேயோ. அது காரணம் இந்த உணவு தான் காரணம். நாம் உண்ணுகிற உணவு இருக்குல்ல, அது உயர்தரமான உணவாக இருக்க வேண்டும். சமைத்த உணவாக இருந்தாலும் சரி, உப்பு போட்டு சமைத்த உணவாக இருந்தாலும் சரி, இனிப்பு கலந்து சமைத்த உணவாக இருந்தாலும் சரி, அது உயர்தரமான உணவாக இருந்தால் மட்டும்தான் நம்மால் நமது உடலை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு முழுமையாக ஒரு அக்கறையுடன் நமது உடலை பராமரிக்க முடியும். தலைக்கு என்னாச்சு, மூட்டு வலி என்னாச்சு, ஏன் மூட்டு வலி வருது, தலைமுடி ஏன் கொட்டுது, பல்லு ஏன் பல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், இப்படி ஒட்டுமொத்த உடலுக்கும் நம்ம ஒரு கவனத்தை செலுத்த முடியும். நம்முடைய கவனம் ஒரு புள்ளியில் குவிக்கப்பட வேண்டும். நமது உடல் என்கிற அந்த புள்ளியில் நம்முடைய கவனம் என்பது ஒட்டுமொத்த கவனமும் குவிக்கப்பட வேண்டும், சிதறடிக்கப்படக்கூடாது. அந்த கவனத்தை கொண்டு வந்துட்டாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். என்ன பண்ணுங்கிறது தெரிய வந்துடும். நம்மளால் கவனிக்க முடியல. ஒரு வாத்தியார் பாடம் நடத்துகிறாருன்னா கவனிக்கணும். கவனிக்க முடியலைன்னா எவ்வளோ தான் பாடம் நடத்தினாலும் தலையில் ஏறாது. அதனால் ஏன் கவனிக்க முடியல, நம்ம உடம்பை ஏன் கவனிக்க முடியல, அக்கறையோடு பராமரிப்பதற்காக நமது உடலை ஏன் கவனிக்க முடியவில்லை அப்படின்னா, நாம் உண்ணுகிற மலிவான உணவு இருக்குல்ல, அது நமக்கு ஒரு நோக்கத்தை கற்பிக்கிறது. நாம் உண்ணுகிற உணவுகள் அனைத்தும் நோய்களை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. ஆதலால் அது நமக்குள் ஒரு நோக்கத்தை கற்பிக்கிறது. என்ன நோக்கத்தை கற்பிக்கிறதுனா, நமது மனதில் ஒரு கருத்தை பதிய வைக்கிறது, திணிக்கிறது. என்ன கருத்துன்னா, என்ன நோக்கம் என்றால், நமது உடலை நாமே நோய்களை ஏற்படுத்துகிற செயல் செய்து நமது உடலை அழிக்க வேண்டும் என்கிற கருத்தை நமக்குள் பதிய வைக்கிறது, திணிக்கிறது. நமது உடலை நாமே அழிக்க வேண்டும், நாமே நோய்களை ஏற்படுத்தி அழிக்க வேண்டும் என்கிற கருத்தை நமது மூளையில் அது திணிக்கிறது, ஏற்படுத்துகிறது, பதிய வைக்கிறது. அதனால் நமது நோக்கம் என்னவென்றால் நமது உடலை அழிப்பது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் நோக்கம் என்னென்னா உங்கள் உடலை அழிப்பது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் தான் உங்கள் நோக்கமே இருக்குது. அதனால் உங்கள் நோக்கத்தை என் உடலை நான் பாதுகாக்கணும்,
அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி உணவை சாப்பிடணும். ஆனால் நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்கள் உடலை அழிப்பதாக உள்ளது. அப்படி இருக்கும்போது உங்கள் நோக்கம் வந்து உங்கள் உடலை பாதுகாப்பது அப்படின்னு வச்சுக்க முடியாது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் நோக்கம். நீங்கள் வந்து உங்கள் உடம்பை பாதுகாக்கணுன்னா அதுக்கு தகுந்த உணவுகளை சாப்பிட்ணும். அப்போ தான் உங்கள் உடலை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதனால் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்களோ அதுலேருந்து தான் உங்கள் நோக்கமே பிறக்கிறது. அதனால தான் இப்போ வந்து நாம் சாப்பிட்ற உணவெல்லாம் நோய்களை ஏற்படுத்துகிற உணவு. அதனால தான் நம்மால் நமது உடலுக்கு ஒரு பாதுகாப்பை, ஆக்கத்தை, ஆரோக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு யாருக்குமே வராமல் போகிறதுக்கு அதான் காரணம். அதனால் நாம் நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்டாலே நாம் வந்து நமது உடலையே நாம் அழிக்க வேண்டும் என்கிற நோக்கம் நமக்கு ஏற்படாது. நமது உடலை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கம் வந்துவிடும். காரணம், நாம் வந்து சமைத்த உயர்தரமான உணவுகளை சாப்பிட்றோம். அதான் காரணம். அந்த செயல் வந்து நமக்கு ஒரு நல்ல நோக்கத்தை கற்பிக்கிறது. நமது மனதில் பதிய வைக்கிறது, மூளையில் வந்து பதிய வைக்குது.